Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ செட் பண்ற டார்கெட்ல கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பார்த்திருப்பீங்க. Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டாங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவரெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பேசிக்காக சில விஷயம் வந்து நம்ம பேசலாம். ஆனால் வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எளிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு விட பேசிக், அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பற்றி தெரியல அப்படின்னு பேசிக்காக இருக்கிறவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷனை எந்த மாதிரி பார்க்கணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிங்கன்னா கிரீஸ் ஆப்ஷன் கிரீஸ் தெரியும் உங்களுக்கு. டேன், டெல்டா, கம்மா, தீட்டா, பீட்டா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறமா ஐரன், கண்டக்டர், பட்டர்ஃப்ளை அது அப்படின்னு. அதாவது எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவும் ஒரு ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஆப்ஷனில் இந்த கற்றுக்கிட்டே போனால் நிறைய விஷயம் இருக்குது. உள்ளே போயிட்டு போக 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 வந்துக்கிட்டே இருக்கும். எப்போயுமே வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு சின்ன ஒரு உங்கள் கொஷின் கேட்கணும் பாருங்கள். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக டீப்பாக ஸ்டடி பண்ணி போகிறீங்க, எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் ஐவி பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் டெல்டா, கம்மா, தீட்டா எல்லாத்தையும் பார்க்குறீங்க, டெல்டா வேல்யூ எல்லாம் பார்க்குறீங்க. அப்படிலாம் பார்த்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்குதா? எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த டேட்டா வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி இருக்கும். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு இப்போ 10 ட்ரேடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 7 சக்ஸஸ் ஆகுதுன்னா நீங்கள் இந்த வேல்யூலாம் பார்த்து டெல்டா, கம்மா, தீட்டா வேல்யூ, ஐவி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ண சொல்ல இன்னும் ஒரு 10% வந்து வின்னிங்கான ரேஷியோ வந்து கூடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, இது என்னென்னோ சொல்கிறாங்க, அதில் வேல்யூலேயும் புரிய மாட்டேங்குதுன்னா பரவாயில்ல விடுங்க. அவ்வளோலாம் நீங்கள் உங்கள் மனசை வருத்திக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒன்றும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது உங்களால் முடிஞ்சால் அதை மனசில் வாங்கிக்கங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னா பரவாயில்ல, இக்னோர் பண்ணிங்க, சிம்பிளாக வச்சுக்கங்க. அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் கூட விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஜஸ்ட் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றினா என்னோடய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு டெலிகிராம் சேனல் பற்றி சொன்னாவே வந்து ஒரு ஆட் கொடுக்குறான்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் சைடில் ஃபேவராக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அதங்க விடுங்க, அதை பற்றி நான் பேசலை இந்த வீடியோவில். டெலிகிராம் சேனல் பற்றி பேசுறதுல என்னோடய வெபினார் பற்றி நான் பேசுகிறதில்ல. ஏன்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தெரியுது. வாங்க சேருங்க அப்படின்னு சொல்லாமல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேறு விருப்பம் இருந்தால் சேருங்க தான் சொல்லுங்கள், சேருங்க வாங்க அப்படிலாம் சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா என்ன? கால் ஆப்ஷன்னா மேலே போகும், வாங்கிக்கலாம். புட் ஆப்ஷன் என்ன? கீழே வரும், கீழே போகிற மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். இப்போது பேசிக்காக நம்ம ஆல்ரெடி இப்போ கால் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். இப்போது புட் அப்படின்னா என்ன? கீழே போகும் அப்படின்னு வாங்குகிறோம். அதாவது மார்க்கெட் கீழே போகுதுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாங்களே, நம்ம பெட்டு கட்டுறோம், கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறோம். இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறோம். இது வந்து சிபி எல்லாம் தெரியலங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பெட்டு கட்டுறோன்னு அப்படியே நீங்கள் கேம்லிங் டைப் போகாதீங்க. அப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம கீழே போகும்னு பெட்டு கட்டுறோம், மேலே போகும்னு பெட்டு கட்டுறோம், அப்படி வச்சுக்கலாம். சரி, இது தவிர்த்து வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பேசிக் புரிஞ்சுங்க. இப்போது இதே உங்களுக்கு கண்டிஷன் சேம் கண்டிஷனில் இப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 36,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 36,000 வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. நீங்கள் 36,500 போகுதுன்னு சொல்லி உங்களுடைய கணிப்பு இருக்குது. நீங்கள் சார்ட் வந்து பார்க்குறீங்க, 36,500 மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்க. 36,500 மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்க.
ஸோ உங்களுடைய 36,500 ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், 36,500 சிஇ பார்க்கணுமா, 36,500 சிஇ அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, 36,500 போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அதாவது ஆப்ஷன் ப்ரைஸில் மெயின் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் என்னென்னா ப்ரீமியம் தொகை கம்மியாக இருக்குது அதனால் பை பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த மணி போய்ட்டு பை பண்ணிக்கிறாங்க. அவுட் ஆஃப் த மணினா ஓகே, அது வேறு இன்னும் சொல்லலைங்க. அவுட் ஆஃப் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அட் த மணினா எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். அதை வீடியோ லென்த்தாக வரும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால். ஓகே, இது வந்து 36,500 சிஇயோட ப்ரீமியம் பாருங்கள். ப்ரீமியம் 36,500 ப்ரீமியம் வந்து மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட். இப்போ வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட், இது ப்ரெசென்ட் இப்போ ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இது ப்ரெசென்ட் ஓடிட்டுருக்கு மார்க்கெட். இது 36,000. நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து 36,500 போகும்னு சொல்லி அதனுடைய ப்ரீமியம் பார்க்குறீங்க. அதனுடைய ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, அதனுடைய ப்ரீமியம் வந்து 100 ரூபா இருக்குது. மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்குது 36,000. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் மேலே போகுது ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, மேலே பையிங் போகுது அப்படின்னா இதுக்கு இல்லை 36,500 அட் த மணி சூஸ் இல்லை. இந்த அட் த மணியோட ப்ரைஸு ப்ரீமியம் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம், 36,500 சிஇ, அதாவது இப்போதைக்கு சிஏ எடுத்துக்க ப்ரீமியம். ஸோ இதனோட சிஇ என்ன இருக்கும், ஒரு 250 ரூபா இருக்குது தான் பாருங்கள், 250 என்ன ஒரு ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் ஏன்னா இதோட அதிகமாக தான் இருக்கும் இப்போ இந்த அட் த மணி. ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த மணி அப்படின்னு சொன்னால் என்னென்னா 35,800 இந்த மணி ஆகிடும் போய், ஏன்னா மார்க்கெட் ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதனோட குறைச்சி நம்ம இந்த சிஇ பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மணி வந்து இந்த மணி அப்படி கன்வெர்ட் காமிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா காமிக்கும். இது பாருங்கள், ப்ரைஸு மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டில் 36,000 ஓடிட்டு இருக்குது. உங்களுடைய கணிப்பு வந்து 36,500 சிஇ மேலே போகும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அதனுடைய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும். கால் ஆப்ஷன் அதாவது ப்ரெசென்ட் 36,500 மார்க்கெட்டோடைய சிஇ வந்து 250 இருக்கும். 35,800 இந்த நீங்கள் மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டு கீழே இருக்கிற ப்ரைஸோடைய ப்ரீமியம் வந்து 350 இருக்கும். ஓகேங்களா, சரி சார், மார்க்கெட் மேலே போகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரீமியம் இதுவும் மேலே தான் போகணும், இதுவும் மேலே தான் போகணும், இதுவும் மேலே தான் போகணும். உங்களுடைய கேள்வி என்னென்னா, சார் மூணுமே வந்து மேலே தான் போகணும். இது இப்போ 36,000 36,500 இருந்தால் எனக்கு காசு கிடச்சிடும் இல்லையா, எது போனாலும் காசு கிடச்சிடும். நான் என்னத்துக்கு 250 வாங்கணும், நான் என்னத்துக்கு 350 கொடுத்தாங்க, நான் 100 ரூபா கொடுத்தா எனக்கு என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா 100 ரூபா இருந்தால் ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு 150 ரூபா போனால் கூட எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்குன்னு இல்லை, எல்லா புது ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் இதே பிரச்சனை தான். நான் வந்து எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு இடத்துலாம் நீங்கள். ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ 100 நீங்கள் சொல்லலாம், ஒரு 50 ரூபா கிடைச்சா போதும் இதை வந்து பண்ணிடலான்னு சொல்லலாம். இப்போ தான் இப்போது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசினேன் இல்லையா, அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுங்களேன், டெல்டா காமா தீட்டா இப்படி வேல்யூ டவுன் ஆகுது, இப்படி ஆகுது, பிரச்சனை ஆகுது, இது மாதிரிலாம் சொல்லுங்களேன். இப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்ம மேபி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க, ஸ்பீடு, அதாவது போகிற ஸ்பீடு. இப்போது ஆப்ஷன் சி அப்படின்றது வந்து ஃபெராரியில் போகிற மாதிரி, நீங்கள் வந்து ஃபெராரி காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுடைய கணிப்பு பிரகாரம் நீங்கள் ஸ்டாக்ஸ் மூவ் ஆச்சுன்னா இந்த மணி அப்படின்னு, இது வந்து இந்த மணி ஐடிஎம், இது அட் த மணி ஏடிஎம், இது வந்து ஓடிஎம், ஏன்னா தூரம் இருக்க ப்ரைஸ். இப்போ ரன்னிங்கில் இருக்கிறது வந்து அட் த மணி. ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஆடி ஒரு பிஎம்டபிள்யூ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு கார் நார்மல் காரில் போகிற மாதிரி. இப்போ இருக்கிறதுல அவுட் ஆஃப் த மணி வந்து இது பைக்கில் போகிற மாதிரி. ஓகே, ஸோ இதை ஸ்பீடு கணக்கு பச்சு தான் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் கொடுக்குறீங்க. விலை வந்து கூட்டுறாங்க, விலை அதிகப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க சைடேஸில் போகுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து விலை 36,000 மேலேயும் போல கீழும் போல, ஆனால் நீங்கள் பொசிஷனில் வாங்கிட்டீங்க, நேரம் கிடக்குது, ப்ரைஸ் எங்கே நிற்குது, இன்னும் மேலேயும் போகாமல் கீழே ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ வந்து மார்க்கெட் நின்றுடுச்சு, எதிர்பாராமல் நின்றுடுச்சு. நீங்கள் வாங்கின ப்ரைஸ் மேலே போகும்னு பார்த்தீங்க, ஆனால் நேரம் கிடக்குது. அப்போது நேரம் கடக்க சொல்ல உங்களுக்கு பிரச்சனை வளருது. யாருக்கு பிரச்சனை வளருது அப்படின்னா, இந்த ஓடிஎம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுது.
அட் த மணியில் இருக்கிறவங்களுக்கும் லைட்டாக பிரச்சனை இருக்குது. ஸோ 2 பேரோட பிரச்சனை கம்பேர் பண்ணாக்கா அவுட் ஆஃப் த மணி இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுடைய ₹100 இருக்கிறது ப்ரீமியம் வந்து கடன்னு வந்து குறைஞ்சிட்ருக்கும். நான் உங்களுக்கு சொல்லலாம் ஏன் குறையுது, எதுக்கு குறையுது அப்படின்றதுலாம் வந்து இந்த டெல்டா காமா தீட்டா வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது குறையாமல் தடுக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் டேட்டா கம்ப்ளீட்டாக பார்த்தா கூட இந்த ₹100 ப்ரீமியம் குறையிறது கேரண்டி. அப்படி குறைஞ்சா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது கேரண்டி. ஸோ அதுக்கு என்னத்துக்கு நம்ம போட்டு டிப்ரெஷன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கண்ணே, அப்போ தெரிஞ்சுக்காதீங்க, அதெல்லாம் புரிஞ்சிக்காதீங்கன்னு சொல்ல வரல. உங்களால் முடிஞ்சால் டேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா இப்போ நிறைய பாமர ஜனங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் எதுவுமே சுத்தமாக தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து ஆப்ஷனில் கிரீக்ஸுக்கு டெல்டா காமா தீட்டாலாம் வேல்யூ டவுன் அது போது வருதுன்னா ஆஹா என் தலை குழம்பு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ புரியட்டுமே. குறையுது, ஏன் குறையுது, எதுக்கு குறையுதுன்றத நீங்கள் அப்படி பார்த்துங்க. இல்லை குறையுதுன்னா என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் போட்டு எங்கே வெளியே வந்தாலும் எந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல இது வந்து தெளிவாக இருக்கும். நான் வந்து கால் ஆப்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் புட் ஆப்ஷன் இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ கால் ஆப்ஷன் இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு கொஞ்சம் நேரம் மூமெண்ட்டை மார்க்கெட் சைட்வேஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் உறுதி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, முக்கால்வாசி டைம் வந்து மார்க்கெட்டில் சைட்வேஸில் தான் போயிடுது. அப்போ என்ன ஆகுது, கால் ஆப்ஷன் பை பண்ணாலும் லாஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் பை பண்ணாலும் லாஸ் ஆகுது. இதுதான் மெயின். வந்து கால் ஆப்ஷன் எனக்கு லாஸ் ஆகுது சார், நான் வந்து கரெக்டாக தான் பண்ணேன் நான், ஆனால் லாஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து முக்கியமான காரணம். சரி, இப்போ நம்ம டாபிக் வரலாம். சார் நான் அட் த மணி வந்து சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி அட் த மணி ஏடிஎம் தான் வந்து சூஸ் பண்ணிட்டேன், ₹250 கொடுத்து வாங்கிட்டேன், எனக்கு வந்து சைடேஸில் போனால் வந்து ப்ரீமியம் டவுன் ஆகுதா அப்படின்னா உங்களுக்கும் டவுன் ஆகும். இந்த ஓடிஎம்மை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக டவுன் ஆகும், ஆனால் உங்களுக்கும் ப்ரீமியம் டவுன் ஆகும். இப்போ இவங்களுக்கு ₹100 இருக்கிறத சடனாக ஒரு ₹70 வந்துச்சு, ₹30 டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ₹250 இருக்குது. கொஞ்சம் அதுக்கேற்ற கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற லெவலில் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்பவுமே நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அட் த மணி சூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ஈஸியாக டக்குன்னு வெளியே வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஃபேவர் போகலாம். ஃபேவர் நம்ம டார்கெட் சைடு போக சொல்லும். ஒரு எக்ஸாம்பிள், டார்கெட் சைடு போகுதுன்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் இப்போது டார்கெட் இப்போ நீங்கள் சொன்னீங்க 36,000 இருக்குது, 36,000 ஒரு 36,300 சும்மா கிடுகிடுன்னு ஏறுது. 36,300 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுது. ஏற சொல்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அட் த மணியில் இருக்கிற ப்ரைஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிக்கப் கொடுக்குது. ₹250 ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது வந்து பேசிக் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும் டேட்டா வேல்யூ சொல்ல இல்லைங்க. இப்போ டெல்டா காமா தீட்டா ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேணாம்னு சொல்லலை. தெரிஞ்சிக்க முடியாதவங்க, ரொம்ப பிடிக்காதவங்க இதை நீங்கள் பார்த்து சிம்பிளாக வச்சுங்க. எவ்வளோ நீங்கள் ட்ரேடிங்கை சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் ஈஸியாக போயிடுங்க. ஏன்னா நம்ம இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் கற்றுக்கிட்டே இருக்கணும், வருஷ கணக்காகவும் போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ நான் ஷேர் மார்க்கெட் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ், நீங்கள் மேபி ப்ராஃபிட் சம்பாதிச்சு காமிக்கலாம், ஸ்க்ரீன் காமிக்கலாம், அவங்களும் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும். எப்படின்னா, எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாது அப்படின்னு சொல்கிற ஆள் யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாது, எனக்கு டெய்லி ப்ராஃபிட் தான் வரும், எனக்கு ஸ்டாப் லாஸே இதெல்லாம் ஹிட் ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது. யாரும் சொல்கிறவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ படிச்சுட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வாழ்நாள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த ஸ்டாப் லாஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதை கற்றுக்கிட்ட தான் புத்திசாலித்தனமே தவிர எனக்கு ஸ்டாப் லாஸே வராமல் ஒரு செட்டப் அமைச்சிக்கலாம், அது பின்னாடி ஓடலாம், அது பின்னாடி தேடலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் 10க்கு 3 ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எந்த எவ்வளோனா சுற்றுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், 10 வருஷம் இல்லை, நீங்கள் 50 வருஷம் ஆனாலும் இந்த 10க்கு 3 வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அந்த 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன மேனேஜ் பண்ணலாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த திரும்ப வந்து டாபிக் வர பாருங்கள். 250 மேலே போக சொல்லும். இது வந்து கிட்டத்தட்ட 350 ஈஸியாக டச் ஆகிடும். அதாவது ப்ரைஸ் உங்கள் ஃபேவராக போக சொல்லும்.
அட் த மணி வந்து ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். அதே உங்களுக்கு 100 rupees அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருக்கீங்களா, இது வந்து ஸ்லோவாக தான் மேலே ஏறும். ஸோ 130 போனாவே பெரிய விஷயம். 100 ரூபாயிலேருந்து 130 போனாவே ரொம்ப பெரிய விஷயம். சரி, 30 திரும்ப கொஞ்சம் கரெக்ஷன் கீழே வந்ததுன்னா சடனாக 100 ரூபாய்க்கு வந்துடும். அவுட் ஆஃப் த மணி வந்து இமீடியட் காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். ஆனால் இந்த அட் த மணி லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சுங்க. எப்பவுமே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் சூஸ் பண்ணிங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அட் த மணியில் சூஸ் பண்ணிங்க. வேறு என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவும் டீப்பாலாம் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக அதான் புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம் வீடியோ எண்டிங்கில் சொல்லிடுறேன். ப்ரைஸ் நீங்கள் உட்காந்துட்டீங்க, கால் ஆப்ஷனில் உட்காந்துட்டீங்க, மார்க்கெட்டு சடனாக உங்கள் மூவ்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போனால் தான் ப்ராஃபிட். ஒருவேளை சைடுவேஸில் இந்த மாதிரி போச்சுனா லாஸ் தான், இந்த மாதிரி போனால் லாஸ் தான். உங்களுக்கு ஆப்போசிட் டேரக்டில் போனால் எப்படி போனாலும் லாஸ் தான். ஜஸ்ட் இந்த 3 டைரெக்ஷனில் போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். மிச்சம் இந்த 7 டைரெக்ஷனில் போனால் உங்களுக்கு லாஸ். இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. கால் ஆப்ஷன் தான் பை பண்ணுங்கள், புட் ஆப்ஷன் தான் பை பண்ணுங்கள். இதுதான் நடக்க போகிறது. சரி, இப்படி நடந்தால் என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் போடுங்க, கட் பண்ணி வேணுங்க. அப்புறம் வந்து அட் த மணி சூஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் த மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுக்கு அட் த மணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால் முடிஞ்சால் இந்த மணி கூட வாங்க, பெட்டர், இன்னும் சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைக்கும், உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மணி அட் த மணி வந்து கொஞ்சம் நீங்கள் இது கம்பேர் பண்ணால் இந்த மணி வந்து இன்னும் பெட்டர். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களை பற்றி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆப்ஷன் செல்லர்ஸ் பற்றி இந்த வீடியோ நான் எதையும் பேசலை. ஒன்லி ஃபார் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களை பற்றி பேசிக் பிகினர்ஸ் பற்றி போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னமும் ஏதாச்சும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் டைம் ஆக போதுங்களா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயின் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். மேற்கொண்டு நம்ம அடுத்த டைட்டில் என்ன டைட்டில் போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.